சரி, வாங்க விஷயத்துக்கு போலாம். நீங்க சமீபத்துல ஆன்லைன்ல இந்த டாக்குமெண்ட்ட பாத்திருக்கலாம். பார்த்த உடனே என்னடா இது, ஒரே நம்பர்ஸா இருக்கே, ஒண்ணுமே புரியலேன்னு தோணியிருக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பாக்கும்போது இந்த எண்களை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். இது ஏதோ ரொம்ப பெரிய கணக்கு போல, நமக்கெல்லாம் புரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா கவலையே படாதீங்க, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை நம்ம ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க போறோம். பகுதி 1. எண்களின் ஒரு சுவர். ஆமாங்க, பாக்கறதுக்கு ஒரு பெரிய சுவர் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த சுவர்க்குள்ள தான் நமக்கான பதிலும் ஒளிஞ்சிருக்கு. பகுதி 2. தடயங்களை கண்டறிதல். சரி, வாங்க நம்ம துப்பறியும் வேலையா ஆரம்பிச்சிடலாம். நமக்கான எல்லா பதில்களும் இந்த டாக்குமெண்ட்லயே தான் இருக்கு. எங்கன்னு மட்டும் கொஞ்சம் சரியா கவனிச்சா போதும். தடயம் கிடைச்சிருச்சு. இந்த டாக்குமெண்டோட தலைப்ப கொஞ்சம் கவனிங்க. டிஏ கால்குலேஷன் இருக்கு. இந்த டிஏ அப்படின்னா என்னவா இருக்கும்? வாங்க அதையும் கண்டுபிடிப்போம். டிஏ அப்படிங்கிறது டியர்னஸ் அலோவன்ஸ். தமிழ்ல நாம இத அகவிலைப்படின்னு சொல்றோம். இது எதுக்குன்னா, அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் விலைவாசி உயர்வை சமாளிக்கிறதுக்காக அரசாங்கம் கொடுக்கற ஒரு தொகை. அவங்களோட நிதி சுமைய கொஞ்சமாவது குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது. இப்போ 2வது ஆனா ரொம்ப முக்கியமான தடயம். இந்த டாக்குமெண்டோட கீழ்ப்பகுதியில பாருங்க, 55% 58% வரை அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு சின்ன வரிதான் இந்த முழு புதிர்க்கும் சாவி. கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். 58ல இருந்து 55 கழிச்சா என்ன வரும்? 3. ஆமா, வெறும் 3%. இந்த ஒரு எண்ணுக்காக தான் இவ்ளோ பெரிய டேபிளே உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ப முடியுதா? பகுதி 3. 3% பலன் விளக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வேற ஒன்னும் இல்ல, 3% அகவிலைப்படி உயர்வுக்கான ஒரு ரெடிமேட் கால்குலேட்டர். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த பெனிஃபிட் காலத்துல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேசிக் சம்பளத்தோட 3% தான். உதாரணமா 20,600க்கு 3% பாத்தீங்கன்னா கரெக்டா 618 வரும். ஒரு சிம்பிள் பெருக்கல் கணக்கு தான் இது. பகுதி 4. அட்டவணையை எப்படி பயன்படுத்துவது? சரி, இது என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இப்போ இத வெச்சு உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இத பயன்படுத்துறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப், இந்த அட்டவணையில இருக்கிற பேசிக் வரிசைகள்ல உங்க அடிப்படை சம்பளம் எங்க இருக்குன்னு தேடுங்க. 2வது ஸ்டெப், அந்த எண்ணுக்கு பக்கத்திலேயே பெனிஃபிட் வரிசையில என்ன தொகை இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போற கூடுதல் பலன். அவ்வளவுதாங்க. ஒரு உதாரணம் பார்க்கலாம். உங்க அடிப்படை சம்பளம் 47,300 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். இப்போ டேபிள்ல பேசிக் வரிசையில அந்த எண்ணை தேடுங்க. அதுக்கு நேரா பெனிஃபிட் வரிசையில பாருங்க, 1,419 ரூபாய்ன்னு இருக்கு. இதுதான் உங்களுக்கு கிடைக்க போற கூடுதல் தொகை. சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சும்மா 3% உயர்வுன்னு அறிவிச்சா போதுமே, எதுக்கு இவ்ளோ பெரிய அட்டவணைய கஷ்டப்பட்டு உருவாக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த அட்டவணையோட உண்மையான மதிப்பு என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்த அட்டவணையோட சூப்பரான விஷயமே இதுதான். முன்னாடியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கால்குலேட்டர் எடுத்து அவங்க சம்பளத்துக்கு 3% எவ்வளோன்னு கணக்கு போடணும். இதுல நேரமும் போகும், சில சமயம் தப்பும் நடக்கலாம். ஆனா இப்போ உங்க நம்பரை தேடினா போதும். இது வேகமானது, எளிமையானது, மிக முக்கியமா 100% துல்லியமானது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அட்டவணை உங்க நேரத்தை மிச்சப்படுத்துது, கணக்குல தப்பு வராம பாத்துக்கொள்ளுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சரியான பலன் கிடைப்பதை உறுதி செய்யுது. இது ஒரு நம்பகமான ரெடிமேட் கருவின்னு சொல்லலாம். நாம இந்த விளக்கத்தை ஆரம்பிக்கும்போதே இது ஒரு குழப்பமான எண்கள் நிறைந்த புதிரா இருந்துச்சு. ஆனா இப்போ இது உங்களுக்கு ஒரு தெளிவான பதில தர்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறியிருக்கு. இப்போ இந்த 3% உயர்வுக்கான தொகைய உங்களால ரொம்ப எளிதா கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதோட நிறுத்திக்காம யோசிங்க. அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போ வரும்? அது எத்தனை சதவீதமா இருக்கும்? அந்த எண்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்னு தொடர்ந்து ஆர்வமா இருங்க.